வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சீயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் டீயோட நல்லா சுட சுட இந்த மசாலா சீயத்தை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த மசாலா சீயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா சீயம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு சம அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். அடுத்து இந்த அரிசியும் உளுந்தையும் 4 to 5 டைம்ஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்காவது ஊற வச்சுக்கணும். நான் இந்த அரிசியும் உளுந்தையும் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி வடிச்சிட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா நைஸாகவும் இட்லி மாவு பதத்துக்கும் அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சோம்னா பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து இந்த மாவில் சேர்க்கறதுக்கான மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை உளுந்தோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உளுந்தோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் போல் கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகின தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மிக்ஸை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சீயம் செய்யறதுக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பொரிக்க வேண்டியதான். அதுக்கு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் சரியான பதத்துக்கு சூடாயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் சரியான பதத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சுக்கணும். பார்க்கறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கணும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சீயம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி இப்படி எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.